திராவிட மாடல் அரசின் 2.0 லோடிங்கில் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக குறித்து சட்டப்பேரவையில் அவர் கடுமையாக விமர்சித்தது பற்றியும் அதற்கான எதிர்வினைகள் குறித்தும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். யாரை குறித்து பேசல, யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அது என்ன அன்பார்லிமெண்ட் வராது. உங்களுக்கு ஏதாவது மனசுல உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவைக்கு எடுக்கணும். அதை முத்துங்க. நீங்க சட்டப்பேரவையில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு இடையூறுகளுக்கு இடையே ஆட்சி நடத்தி வருவதாக தெரிவித்தார். சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள் எல்லாம் சாதாரணமா செஞ்சுட்டு இல்ல. மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள், இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. தமிழர்களுக்காக தனது பயணம் தொடரும் என்றும் திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் பெயரை அல்ல திராவிட மாடல் என்ற பெயரை கூறும் என்றும் குறிப்பிட்டார். உறுதியா சொல்றேன், கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறையிலும் செஞ்சிருக்கோம். இந்த உறுதியோடவும் மக்கள் மேல உள்ள நம்பிக்கையோடும் சொல்றேன், அடமானம் வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது. இதுவரை நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் செய்துள்ள சாதனைகளால் 2026 தேர்தலிலும் திமுக ஆட்சி அமைக்கும் என உறுதிபட கூறினார். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். இதைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார், பார்ட் 2 என்றாலே தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் மாடல் தான் என்றும் இந்தியன் பார்ட் 2 படம் கூட தமிழகத்தில் ஃபெயிலியர் ஆனதாக குறிப்பிட்டார். மேலும் கடந்த ஆட்சி ஊர்ந்து சென்றது என முதலமைச்சர் கூறியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஊர்ந்து என யதார்த்தமாகத்தான் குறிப்பிட்டதாக பதிலளித்தார். யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். நான் யாரையும் குறித்து பேசல, யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அது என்ன அன்பார்லிமெண்ட் வராது. குழந்தை தமிழ்ந்து வரது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மனசுல உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவைக்கு எடுக்கணும். அதை முத்துங்க. நீங்க இதனிடையே 2026 ஒரே வெர்ஷன் தான் என்றும் அது அதிமுக வெர்ஷன் தான் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான எக்ஸ் பதிவில் கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்களின் புத்தக பையில் உள்ள அறிவாள்களே சாட்சி என்றும் சாடி உள்ளார். பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி என்றும் சமூக அநீதிக்கு வேங்கை வயலே சாட்சி என்றும் விமர்சித்துள்ளார். ஏற்கனவே ஆபரேஷன் கஞ்சா 2.0, 3.0, 4.0 என அனைத்துமே ஃபெயிலியர் என தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பெரிய ஓவாக போட்டு மக்கள் பாய் பாய் ஸ்டாலின் என சொல்ல தயாராகி வருவதாக பதிவிட்டுள்ளார்.